Okay, today we are going to study about that expression for electric field due to an infinitely long charged wire. This is question number 12. Question number 12, 12th standard student. Very question, very important question. So question once again, obtain the expression for an electric field due to an infinite long charged wire. So based on that is Gauss law based பண்ணி இந்த derivation நாம போடுறோம். சரியா? So this question is based on Gauss law. We know Gauss law. That means the electric flux for a closed surface is equal to 1 by epsilon 0 time of the net charge enclosed by that surface அப்படிங்கிறது தெரியும். புரியுதா? அந்த என்ன ஃபார்முலா அதை யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லுன்னா consider an infinitely long charged wire. இதை எழுதுக்கணும். Infinitely long charged wire. ஸோ அதில் நான் சார்ஜ் போடுறேன். charged wire பாசிட்டிவ் சார்ஜ் தான் போடணும் அப்படின்னு இல்லை, நெகட்டிவ் சார்ஜ் போட்டுக்கலாம். நெகட்டிவ் சார்ஜ் போட்டிங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்னர் பார்ட்டாக போகும். நமக்கு புக்கில் பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துருக்குறோம், அதனால் அப்படி போடுறோம். பாசிட்டிவ் சார்ஜ் போட்டிங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் பாயிண்டட் அவுட்வர்ட். Negative charge means the electric field is pointing inward. So the question, based on question, first assumption, consider an infinitely long charged wire having uniform linear charge density. Uniform linear charge density. இது முக்கியமாக நமக்கு தெரிய வேண்டியது. இது மீனிங் என்ன அப்படின்னா, பெர் யூனிட் லென்த்தில் எவ்வளோ சார்ஜோ அடுத்தடுத்த யூனிட் லென்த்லேயும் அதே தான் சார்ஜ் இருக்கும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். இது பெர் யூனிட் லென்த் வைக்கலாம். இதுலேருந்து இது வரை பெர் யூனிட் லென்த். இதில் என்ன சார்ஜ் இருக்குதோ அதே அளவுள்ள இன்னொரு லென்த்லேயும் அந்த சார்ஜுடைய வேல்யூ சேம் அப்படிங்கிறது தான் அவங்க கொடுத்து. சார்ஜ் பெர் யூனிட் லென்த், தட் இஸ் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. So this infinite long charged wire have uniform linear charge density, that is lambda is equal to Q by L. Charge density enna? Linear charge per unit length. Charge per unit length, that is constant. சரியா? இதுதான் கன்சிடரேஷன். நமக்கு தேவையான கொஸ்டினுக்கு தேவையான அந்த டயக்ராம். சரியா? சார்ஜ்டு ஒயர். ஓகே, இனி அடுத்த சார்ஜ்டு ஒயர் போட்டாச்சு. இனி என்ன கண்டுபிடிக்கணும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு தட் சார்ஜ்டு ஒயர். இன்ஃபைனைட்னா ரொம்ப நீளமான, நம்ம டயக்ராமில் அது இவ்வளோ தான் போட்டிருக்கிறோம், ரொம்ப நீளமான. ஸோ நவ் யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ ட்ரா த செகண்ட் டயக்ராம். The same charged wire. சரியா? charged wire plus போட்டுடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அசம்ப்ஷன் ஓவர். திரும்ப அடுத்தது let us consider the point P which is located r distance from this particular wire, charged wire. இந்த சார்ஜ் ஒயர்ல இருந்து ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிடுங்க P. சரியா? Now our aim is to find the electric field at this point P due to this charged wire. Charged wire which have large amount of charges, so that we know around the charges electric fields are there. சார்ஜை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பாயிண்ட் Pயில் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த சார்ஜ்டு ஒயர்னால இந்த பாயிண்ட் Pயில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, அதை காஸ் லா யூஸ் பண்ணி நாம் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அவர் aim is to find the electric field at this point due to this charge.
For finding this electric field at this point P, first initially we assume a small ஒரு சின்ன ஸ்மால் எலமெண்ட். இந்த எலமெண்ட்டை நாம் A1 வச்சு, அதே போல் இந்த பக்கமும் அதே மாதிரியான ஒரு எலமெண்ட் A2. First we are going to find electric field at this point due to this element A1. A1னால இந்த இடத்துல உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ணுங்க. சரியா? அதே போல் A2னால இதே போல் இந்த இடத்துல உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ணுங்க. அது இப்படி போகும். ஸோ the net field is expected, net field is in this particular direction. அந்த டைரக்ஷனில் net field இருக்கலாம் அப்படி சொல்லுவாங்க. சரி, இது நமக்கு தெரியும். இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார்னா நெட் வெக்டார் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். இதே போல் லெஃப்ட் சைடு எடுத்திங்கனாலும் அதே போல் தான் வரும். லெஃப்ட் சைடு சப்போஸ் இதை லெஃப்ட் சைடு எடுத்தோம் அப்படின்னா lambda is equal to Q by L. லெஃப்ட் சைடும் இதே போல் ஒரு பாயிண்ட் எடுத்து நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிங்கன்னா that electric field ட்ரூன்னா இப்படி தான் போகும். சரியா? ஸோ திஸ் இஸ் அ நெட் ஃபீல்ட். சரியா? ஸோ என்ன செய்திருக்கோம் அப்படின்னா பெரிய ஒரு கண்டக்டர், லாங் கண்டக்டர். So we are unable to see, we are unable to calculate the electric field at this point P due to the entire length of the wire directly, but we are able to find the electric field at the point P due to small element. இந்த இவ்வளோ இடத்துல உள்ள சார்ஜ் இதில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். இதே போல் இந்த இடத்துல இவ்வளோ சின்ன இடத்துல உள்ள சார்ஜ் இதில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்குது. What is the electric field at the point P due to the small element A1 and A2? That can be calculated. From that you can take the integration. அதிலிருந்து integration எடுத்தீங்கன்னா we can calculate the entire length or electric field at the point P due to the entire length of the wire. சரி, அடுத்தது electric field at the point P due to this element A1 and A2 are same. சரியா? அது one field at P due to the element A1 அப்படின்னா A1ல உள்ள சார்ஜ். ஓகே, A1ல இவ்வளோ இடத்துல கொஞ்சம் சார்ஜ் இருக்கும், அது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுக்கும். இது இந்த இடத்துலையும் கொடுக்கும். அதே போல் மொத்த கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் இன்டகிரேஷன் எடுக்கிறோம். A1 and A2 are same because A1 and A2 are equidistance from P. இந்த Pலேருந்து இதனுடைய டிஸ்டன்ஸும் Pலேருந்து இதனுடைய டிஸ்டன்ஸும் சேம். அதனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கண்டிப்பாக எலக்ட்ரிக் ஃபீல்டு at the point P due to A1 and A2 சேம். இதெல்லாம் நாம் அசம்ஷன் பண்ணுறோம். இதெல்லாம் மெயினாக நமக்கு காஸில் அப்ளை பண்ணி இதில் கண்டுபிடிக்க வேண்டியதுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் அசம்ஷன். ஸோ த ஃபர்ஸ்ட் அசம்ஷன் இஸ் சொல்லுங்கள், கன்சிடர் an infinite long charged wire having uniform linear charge density lambda. Let us assume P is a point which is r distance from the midpoint of the wire, and going to find the electric field the point P due to or by using Gauss law. For that we assume a small to element A1 and A2 on either side of this wire. First we are going to find the electric field at the point P due to this portion and this portion. That should be same. The reason is given because the A1 and A2 are equidistant from point P. Pலேருந்து A1 Pலேருந்து A2 உள்ள அந்த distance சேம் தான். அதனால் மெயினாக எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிஸ்டன்ஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. இங்கே சேமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக எலக்ட்ரிக் ஃபீல்டு சேம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று இதில் உள்ள சார்ஜுக்கு அளவும் இதில் உள்ள சார்ஜுக்கு அளவும் சேம் தான். அதனால் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே படிச்சிருப்போம். Q/4πε0 r² அந்த அடிப்படையில். இந்த இதிலேருந்து இது வரை உள்ள டிஸ்டன்ஸும் இதில் உள்ள டிஸ்டன்ஸும் சேம் அப்படிங்கிறதுனால அது பிரச்சனை இல்லை. சார்ஜ் ஏற்கனவே சொன்னேன், இதில் என்ன சார்ஜ் இருக்குதோ அதுதான் அங்கேயும் இருக்கும் சார்ஜ். ஏன்னா நாம் அந்த யூனிட் லென்த்தை தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். சரியா? யூனிட் லென்த். ஸோ அதனால் அந்த ரீசனையும் போடுங்க. Okay, so this is a
இனிஷியல் இன்ட்ரோடக்ஷன் எவ்ரிதிங் இதை நல்லா நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா இதுதான் கான்செப்ட், பேசிக்காக கான்செப்ட். இனி நாம் காஸ் லாவை அப்ளை பண்ண போகிறோம். இந்த ரெண்டு டயக்ராம் நான் இனி ரிமூவ் பண்ணுறேன். இந்த ரெண்டு டயக்ராம் கண்டிப்பாக வரையணும். இது பேசிக் அசம்ஷன். இது அடுத்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய அடுத்த டயக்ராம். இனி மூணாவதாக நம்ம கொஸ்டினுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நார்மல் மெத்தட் கிடையாது. பர்டிகுலராக அவங்க கேட்குறாங்க, தே ஆஸ்க் பை யூஸிங் காஸ் லாவை மட்டுமே யூஸ் பண்ணி இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம அதை சொல்லி தான் ஆகணும் கண்டிப்பாக. சரியா? ஸோ இதை நான் இனி ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ காஸ் லா யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபார்முலா வந்து நமக்கு ஃபார்முலா மட்டும் அப்படியே இருக்கட்டு. நான் அது தேவைப்படும் போது சொல்கிறேன். லாம்டா இஸ் ஈக்குவல் டு Q by L. ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் திஸ் கொஸ்டின் இதை நம்ம கண்டிப்பாக போடணும். புக்கில் உங்களுக்கு போடலை, நீங்கள் அதை ஃபஸ்ட்லேயே ஞாபகம் வச்சுடுங்க. யூனிஃபார்ம் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அப்படிங்கிற வார்த்தை இருக்கக்கூடிய இடத்துல இதை போடணும். லாம்டா இஸ் ஈக்குவல் டு Q by L. அதனால தான் அப்போ தான் லாஸ்ட்டில் நாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது திடீர்னு அந்த வேல்யூ லாம்டா எப்படி வந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிதானே? ஓகே, இனி நான் என்ன செய்கிறேன்னா now we focus towards the application of Gauss law apply பண்ணுங்க. ஓகே, ஸோ Gauss law valid only for closed surface. Gauss law வந்து closed surfaceக்கு தான் யூஸ் ஆகும். பட் நம்மகிட்ட இருந்த அந்த ஒயர் வந்து closed surface இல்லை. this is not a closed surface. இது ஒரு ஒயர், ஓப்பன் ஒயருக்கு பிகினிங் அண்டு எல்லாமே இருக்குது, ஒரு ஒயர். இட் இஸ் நாட் a closed circuit. நமக்கு கிளியர் நமக்கு தெரியும் Gauss law only valid for a closed surface. So in order to apply the Gauss law, we assume a Gaussian surface around this charged wire. Charged wire சுற்றி ஒரு Gaussian surface assume பண்ணுறோம். இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுடுங்க, இந்த சுற்றியில் உள்ள ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இந்த இடத்துல எல்லாம் என்ன இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு சேம் அரவுண்ட் திஸ் பர்டிகுலர் சார்ஜ்டு ஒயர் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். சப்போஸ் இந்த டிஸ்டன்ஸும் சேமாக இருந்ததுன்னா இதில் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேம். ஏன்னா அதை சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேம். அதனால் அது கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த பேசிஸை அடிப்படையாக வச்சு we can draw the imaginary Gaussian surface with radius r. இப்படிதான் கவனமாக பார்த்துக்குங்க. இது ரேடியஸ் ஆர், லென்த் எல், ஆர் ஹைட் வந்து எல் ஹைட்டும் ஆர் ரேடியஸும் வச்சு இமேஜினரியாக ஒரு காசியன் சர்ஃபஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, க்ளோஸ்டு சர்ஃபஸ். இந்த பர்டிகுலர் ஒயருக்கு நாம் க்ளோஸ் சர்ஃபஸ் வரையும் போது அது சிலிண்டராக கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ வி கேன் ட்ரா தட் சிலிண்டரிக்கல் காசியன் சர்ஃபஸ். புரியுதா? இது எதுக்கு வரைகிறேன் அப்படின்னா புரிஞ்சில்லையா? ஏன் இப்படி வரைஞ்சோம்? இது வரைகிறதுனால தப்பு கிடையாது, வரைகிறதுனால நமக்கு அந்த மிஸ்டேக் வரக்கூடாது. நாம் அசியூம் பண்ணு, அதாவது இந்த இடத்துல இதில் எல்லா இடமும் எலக்ட்ரிக் ஃபீல்டு சேம். அப்படி இருக்கக்கூடிய பேசிஸை வச்சு நாம் ஒரு இமேஜினரி சர்ஃபஸ் வரையலாம். ஸோ in order to find the electric field at the point P due to this charged wire, we can draw one Gaussian surface. Now we locate the point P that is on this Gaussian surface. And the Gaussian surface laye the point P யும் வரது மாதிரி நாம என்ன செய்றோம் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அப்படின்னா இந்த சார்ஜில் இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போகும். கரெக்டு தானே? பிகாஸ் திஸ் இஸ் அ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஒயர். ஃப்ரம் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஒயர் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் பாயிண்டட் அவுட்வேர்டு டைரக்ஷன், வெளியே பார்த்து போகும் அப்படிங்கிறதுல நமக்கு தெரியும். ஓகே, நம்ம இனி டைரெக்டாக Gauss law யூஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி திஸ் இஸ் அ க்ளோஸ்டு சர்ஃபஸ். நல்லா இருக்கணும். we can imagine or we can draw a Gaussian surface of radius r and height l. Okay, here in that particular surface, around this surface electric field, around this surface all the point the electric field should be same, because all the points are equidistant from this assumed charge wire. Charged wire la irundhu and point எல்லாம் same distance la இருக்குது அப்படி. So first நாம என்ன செய்றோம்னா the total electric flux
total electric flux of this closed surface. இந்த சர்ஃபஸ் க்ளோஸ்டு சர்ஃபஸ்னுடைய மொத்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு ஃபார்முலா இருக்குது பை the flux due to electric field, அதனால பை ஈன்னு போடணும். பை இ இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா தெரியும், தட் இஸ் க்ளோஸ்டு இன்டகிரேஷன் இ டாட் டிஏ. இது ஃபார்முலா சரியா. டாட் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால இ டிஏ காஸ் தீட்டா அப்படி சொல்லுவோம். புரியுதா? this integration for indicate that closed surface. இந்த integration எதை சொல்லுதுன்னா closed surface இல்லையா. இது general formula. in this case இந்த நமக்குள்ள in our case நமக்கு கேஸ் எது இதென்ன, இதில் மொத்த சர்ஃபஸுக்கும் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார் திஸ் கர்வ்டு சர்ஃபஸ், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஆன் தி டாப் ஆஃப் தி சர்ஃபஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஆன் திஸ் லோவர் பாட்டம் ஆஃப் சர்ஃபஸ். இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கணும், இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கணும், இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கணும். இது வந்து டாப், இது வந்து பாட்டம், இது வந்து என்னது கர்வ்டு பார்ட் ஆர் கர்வ்டு போர்ஷன். இவ்வளோ சேர்த்து போட்டிங்கன்னா தான் நெட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஆகும். பை இ இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் இ டாட் டிஏ, தட் இஸ் கர்வ்டு பார்ட், என்ன இந்த கர்வ்டு பார்ட், ப்ளஸ் integration E dot dA the top of the surface plus integration E dot dA the bottom of this closed surface. சரியா? இப்போ நீங்க நல்ல ஞாபகம் வச்சுடுங்க, E dot dA அப்படின்னு சொன்னா E dA cos theta, EDA என்னது cos theta. இப்போ எல்லாத்துக்குமே அப்படிதான் வரும். இதுலேயும் EDA cos theta வரும், தட் இஸ் கர்வ்டு சர்ஃபஸ், டாப் சர்ஃபஸ். அதாவது மீனிங் என்ன தெரியுமா, இந்த கர்வ்டு சர்ஃபஸில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்குது. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா தெரியும் இல்லையா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் கிராசிங் ஃபார் எ கிவன் ஏரியா. இந்த இடத்துல இந்த கர்வ்டு சர்ஃபஸ்னா இங்கேருந்து இங்கே வர இது வர எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்குது, எவ்வளோ எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் போகுது, டாப்பில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்குது, பாட்டத்தில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்குது, எல்லாம் கால்குலேட் பண்ணி வைக்க சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. சரியா? ஸோ நமக்கு தெரியும் இந்த கர்வ்டு பார்ட் இன் கர்வ்டு போர்ஷன், the angle theta is equal to 0. What is the angle between என்ன தெரியுமா, theta அப்படின்னா angle between electric field E and normal to the surface, area normal to the surface. இதென்ன surface, இந்த சர்ஃபஸுக்கு வரையக்கூடிய நார்மல் இது n. இப்போ பாருங்க, இந்த நார்மலுக்கும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் என்னது, 0 தானே. அதனால கர்வ்டு போர்ஷனில் ஆங்கிள் என்னது, கர்வ்டு போர்ஷனில் ஆங்கிள் 0. அதே போல் டாப் பார்ட்லையும் பாட்டம் பார்ட்லையும் என்ன வரும், தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90. அது எப்படி, இங்கே பாருங்க, இதென்ன டாப் போர்ஷன். இந்த டாப் போர்ஷனுக்கு நீங்கள் வந்து டாப் போர்ஷனுக்கு நார்மல் போட்டிங்கன்னா இதுதான் நார்மல். இந்த நார்மலுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி தானே போகும், பாசிட்டிவ்ல தான் இங்கே, இந்த பக்கம்னா இங்கே. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் 90. இங்கேயும் அதே போல் நார்மல், இது நார்மல், அதாவது இந்த ஏரியாவோட நார்மல். இது வந்து என்னது, தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட், தென் ஆங்கிள் இஸ் 90. இங்கேயும் 90, இங்கேயும் 90. புரியுது இல்லையா? அப்போ கர்வ்டு போர்ஷனில் வரக்கூடிய E டாட் டிஏல அதில் cos 0 என்ன ஆயிரும், cos 0 1. இங்கே வந்து என்ன வரும், cos 90 0. இங்கேயும் cos 90 என்னது 0. அப்போ என்ன வந்துடும் தெரியுமா, இந்த டாப் போர்ஷனுக்குள்ள இந்த டேமும் பாட்டம் போர்ஷனுக்குள்ள இந்த டேமும் கேன்சல் ஆகிடும். ஏன் அப்படி கேன்சல் ஆகும், இது என்ன சொன்னேன்னா E டாட் டிஏ அப்படின்னு என்ன எழுதலாம், EDA cos theta. அப்போ இது ஒன்றுனா integration EDA cos theta plus integration EDA cos theta plus integration EDA cos theta. 3 இடத்துல வருமா, இங்கே தீட்டா 0 இல்லையா, அதனால இதில் மட்டும் அப்படியே E டாட் டிஏ அப்படி இருக்கும். இதில் 0 ஆயிரும், இதுலேயும் 0 ஆயிரும். புரியுதா? இந்த டயக்ராம் நல்லா பார்த்துடுங்க.
இந்த டயக்ராம் அழிச்சிட்டு அடுத்தது நான் சொல்லியிருந்தேன். டயக்ராமில் டவுட் வராமல் பார்க்கணும், நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு மெயின் த குரூஷியல் பாயிண்ட் இஸ் தீட்டா. இந்த கர்டு போர்ஷனில் தீட்டா என்ன, எல்லாரும் கர்டு போர்ஷனில் 90 போட்டுருவாங்க. பார்த்த உடனே இது சர்ஃபஸு, இது என்ன, இது சர்ஃபஸு, இது எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதனால 90 விடுங்க. சர்ஃபஸுக்கு இல்லை, சர்ஃபஸுக்கு வரையக்கூடிய நார்மல்னா 90 என்ன பெர்பெண்டிகுலர் லைன். அந்த சர்ஃபஸுக்கு வரையக்கூடிய பெர்பெண்டிகுலர் லைனுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் தான் தீட்டா. சரியா, ஆங்கிள் பிட்வீன் E and நார்மல். That is equal to 0 in this particular place. Here it is 90 and here it is 90. புரியுதுங்களா? ஓகே, டயக்ராம் நல்ல தெளிவாக பார்த்துடுங்க. இவ்வளோதான், 3 டயக்ராம் வேணும். ஃபர்ஸ்ட் முதல் அசம்ஷனுக்கு உள்ளது, ரெண்டாவது செகண்ட் அசம்ஷனில் அந்த பாயிண்ட் எடுத்து the point P have or experiences same electric field from that A area, that means the lower one small length A1 and small length A2 அப்படிங்கிறது சொல்ல ரெண்டாவது டயக்ராம். மூணாவதாக நாம் காஸ்லாக்குள்ள என்டர் ஆகும். பிகாஸ் இந்த கொஸ்டின் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் காஸ்லா அந்த கேட்டகரியில் இருக்கிறதுனால அதை பற்றி சொல்கிறோம். ஓகே, நான் இப்போ இதை அடிச்சு இனி இதில் முடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது இதை கண்டினியூ பண்ணுவோம். இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் தான் இனி என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஸோ இதை ஈக்குவேஷன் நீங்கள் ஒன்று வச்சுக்கிடுங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன ஆயிரும், இது இருக்கட்டும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன ஆகும் அப்படின்னா, பை இ இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் இ டாட் டிஏ, அல்லது அதை எப்படி எழுதலாம், பை இ இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் இடிஏ அப்படின்னு எழுதலாம். இது மட்டும்தான், கர்வ்டு போர்ஷன் மட்டும்தான். டாப் பாட்டம் 0 ஆயிடும். என்ன, கர்வ்டு மட்டும்தான். டாப் போர்ஷனும் பாட்டம் போர்ஷனில் உள்ள ஃப்ளக்ஸ் 0, அங்கே ஃப்ளக்ஸ் வராதுன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இது செகண்டு. ஓகே, நவ் அக்கார்டிங் டு காஸ்லா என்ன சொல்லுது அப்படின்னா, according to Gauss law electric flux க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. பை E is equal to, that means Q by epsilon 0. சில இடத்துல கேபிட்டல் Q போடலாம், அல்ல சில இடத்துல என்ன, நமக்கு புக்கில் வந்து கேபிட்டல் Q போட்டிருக்காங்க. ஸோ Q by epsilon 0. இது காஸ் லா. இது காஸ் லாவோட டெஃபினிஷன். பை டெஃபினிஷன் ஆஃப் காஸ் லா பை இஸ் ஈக்குவல், இது வந்து அந்த க்ளோஸ்டு சர்ஃபஸ், நாம் அஸ்யூம் பண்ண க்ளோஸ் சர்ஃபஸ்லேருந்து கிடைச்ச ஃப்ளக்ஸ் ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிடலாம். ரெண்டும் லெஃப்ட் சைடு சேம் இல்லையா. ஸோ 2ம் 3ஐ ஈக்குவல் பண்ணிங்கன்னா என்ன வரும், இன்டகிரேஷன் இடிஏ, சரி டி டாட் போடாங்கன்னா இடிஏ, ஏன்னா இ டாட் டிஏ வந்து இடிஏ காஸ் தீட்டான்னு போட்டு சிம்பிளிஃபை பண்ணாங்க போடுறோம், இனி டாட் போடக்கூடாது. சரியா, தட் இஸ் ஈக்குவல் டு Q by epsilon 0. இனி இதில் இஏ வெளியே எடுத்துருங்க. E integration dA integration வந்து என்னது, A is equal to Q by epsilon 0. அப்போ E into A னா என்னது, A னா ஏரியா ஆஃப் சிலிண்டர். நாம் அங்கே எடுத்தது என்னது, அந்த ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், சார்ஜ் ஒயர் இருக்கு இல்லையா, இன்ஃபினைட் சார்ஜ் ஒயர், அதை சுற்றி நாம் எடுத்த we assume that Gaussian surface in the form of cylinder. So சிலிண்டருடைய ஏரியா என்னது, 4πRh. என்ன நான் சொல்கிறேன் பாருங்க, 4πRh. சரிதானே, இதனுடைய தான் சிலிண்டருடைய என்னது இந்த ஏரியா, கரெக்டா. சரி, 2πRh. சரிதானே, 2πRh வர முடியும். 2πRh, ஹைச்னா என்னதுங்க, நான் தான் சொன்னேனே, ரேடியஸுக்கு ஆர், ஹைட்டுக்கு வந்து என்னது எல் அப்படின்னு சொன்னீங்க. என்ன, அதனால இதை எப்படி எழுதலாம் தெரியுமா, ஏக்கு பதிலாக 2πRL அப்படி எழுதலாம். 2πRL எழுதலாம் இல்லையா. ஸோ பிகாஸ் this area is nothing but area of the cylinder, we assume that is Gaussian surface, area of the closed surface, that is 2πRh. இப்போ 2πR நாம் ஃபர்ஸ்டே இன்ட்ரோடக்ஷனில் சொன்னேன், we assume the Gaussian surface of that is in the form of cylinder with radius r and height வந்து என்னது L அப்படின்னு சொன்னேன். ஸோ Q by epsilon 0. இனி நமக்கு தெரியும், ஸோ E is equal to Q divided by 2π epsilon 0 RL அப்படி சொல்லிடலாம். இதில் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, நமக்கு ஒரு ஃபார்முலா ஏற்கனவே இருக்குது. நமக்கு உள்ள ஃபார்முலா என்ன இது தெரியும், நான் தான் சொன்னேனே, லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் கியூனா ஸ்மால் கியூ, கேபிட்டல் கியூனா கேபிட்டல் கியூ, அவ்வளோதான். கேபிட்டல் கியூ பை எல் தெரியும்ல. ஸோ அப்போ கியூக்கு பதிலாக என்ன போடலாம், லாம்டா எல் போடலாம் இல்லை.
So we substitute the value of q by this lambda L. அப்போ lambda L போட்டிங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த பக்கம் எல்லாம் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போட்டு இதில் எல்லாம் பார்த்து எழுதிக்கிடுங்க. இதை நான் இனி அடிக்க போகிறேன். சரியா, இதுவரை வந்திருக்கும். இன்னும் ஒரு 2 ஸ்டெப்ஸில் ஆன்சர் கிடைக்கும். ஓகேயா? ஸோ இது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார் க்ளோஸ்டு சர்ஃபேஸ். இது நம்மளுடைய இது மொத்த ஜெனரல் ஃபார்முலா. இது நம்முடைய கான்செப்ட். இதில் காஸ் தீட்டா டாப்புக்கு என்னது, சைன் என்ன பாட்டத்துக்கு என்னது, கருடுக்கு பார்ட்டுக்கு என்னது அப்படிங்கிறது சொல்லிட்டோம். அவ்வளோதான். ரொம்ப டீட்டெயிலாக நல்லா புரிஞ்சு டவுட் இல்லாமல் படிங்க. சரியா? ஓகே, நவ் we move the final stage of this question answer. So that is இப்போ நமக்கு இதில் வந்துருக்கு இல்லையா. ஸோ இப்போ E is equal to இந்த Qக்கு பதில் என்ன போடலாம், lambda L. ஸோ lambda L divided by 2 pi epsilon 0 R into lambda L. ஸோ இந்த L cancel. ஸோ E is equal to lambda by 2 pi epsilon 0 R. இதுதான் என்னது இந்த ஃபைனல் ஆன்சர். தட் இஸ் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபைனைட் லாங் சார்ஜ்டு ஒயர் அப்படிங்கிறது. இதே வெக்டாரில் நீங்கள் சொல்லதாக இருந்தால் இப்படி சொல்லணும். E வெக்டார் இஸ் ஈக்குவல் டு lambda by 2 pi epsilon 0 R R கேப் அப்படின்னு சொல்லணும். இப்போ இதுதான் ஃபைனல், இந்த 4th equation நாம் எடுத்துக்கணும் ஃபைனல் ஆன்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெக்டார். இதில் எல்லாமே இதெல்லாம் என்ன ஸ்கேலாக. ஸோ அதனால் வெக்டாரில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது யூனிட் வெக்டார் போட்டிருக்கும், ஆர் கேப்னு போட்டிருக்கும். ஆர் கேப்போட வேல்யூ தெரியும் நமக்கு 1. தட் ஒன்லி த ஆர் கேப் ஒன்லி ஃபார் ரெப்ரசன்டேட்டிங் த கிவன் இக்குவேஷன். அசம்ஷன் தான், அசம்ஷன் பண்ணுறோம். இஃப் லாம்டா இஸ் கிரேட்டர் தென் 0, இந்த லாம்டா இது 0 பெருசாக இருந்தீங்கன்னா மீனிங் என்ன, லாம்டா இஸ் 1 2 3 அல்லது பாசிட்டிவ் வேல்யூ இல்லையா. அது மீனிங் என்னென்னா மீன்ஸ் லாம்டா வந்து பாசிட்டிவ். சரியா, லாம்டா வந்து பாசிட்டிவ். பாசிட்டிவாக இருந்ததுன்னா E பாயிண்ட்ஸ் அவுட்வேர்ட். ஈனுடைய வேல்யூ வந்து வெளியே பார்த்துருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாயிண்டிங் அவுட்வேர்ட். அதில் இஃப் லாம்டா இஸ் லெஸ் தென் 0 அப்படின்னா தட் மீன்ஸ் லாம்டா இஸ் நெகட்டிவ். அதாவது மீனிங் என்ன, லாம்டா நெகட்டிவ்னா என்ன, த யூனிஃபார்ம் லீனியர் சார்ஜ் டென்சிட்டின்னு சொன்னோம் இல்லையா, அந்த வேல்யூ நெகட்டிவாக இருந்துன்னா, ஸோ அப்போ நெகட்டிவாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் தட் இஸ் பாயிண்ட்ஸ் இன்வர்ட். என்ன, தட் இஸ் இன்வர்ட். அது நமக்கு தெரியும் ஆல்ரெடி இந்த லெசனில் நம்ம சொல்லியிருக்கோம். wherever positive charges is there, the electric field is pointing outward, and wherever the electric field is charge is negative one, electric field is pointing inward direction. ஸோ அந்த மாதிரி இதில் இன்வர்ட் டைரக்ஷன் வரும் அப்படிங்கிறாங்க. பாருங்க இதை. சரியா, ஓகே. இப்போ நல்லா ஐடென்டிஃபை பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள். this expression E is equal to lambda by 2 pi epsilon 0 R only useful to find this particular infinite long charged wire and corresponding electric field due to infinite long சார்ஜ் ஒயர். அதுதான் நாம் கண்டுபிடிக்கணும். முக்கியமான ஒரு பாயிண்ட் இதில் நாம் கேதர் பண்ணுற என்னென்னா, நாம் இதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் ஃபீல்டு படிச்சிருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு சோஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்டடி தட் லாம்டா E is equal to Q by 4 pi epsilon 0 R square. இவ்வளோ நேரமும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கிடைச்சிது. ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் இன் திஸ் பர்டிகுலர் கேஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபைனைட் லாங் சார்ஜ் ஒயர், electric field is inversely proportional to R. Electric field is inversely proportional to R. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம R squared சொல்லிட்டே இருந்தோம். இந்த எக்ஸ்பிரஷனில் ஃபர்ஸ்ட் டைம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வருதுன்னா அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். அந்த பாயிண்ட்டை எழுதணும். கன்க்ளூஷனில் இதெல்லாம் எழுதணும். இது முடிஞ்ச உடனே எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் டியூ டு திஸ் இன்ஃபைனைட் லாங் சார்ஜ் வயர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு that means the distance r rather than r squared so far we discussed. And then if this lambda value greater than 0 means the electric field is pointing outward.
if it is less than 0 that is inward and also perpendicular. Inwardனா நாம சொன்னோம் இந்த இப்படி தானே இருக்கும் என்ன, ஸோ அவுட்வேர்ட் பெர்பெண்டிகுலர், அதே போல் இன்வேர்ட் பெர்பெண்டிகுலர் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக்கலாம். ஓகே, பிடிச்ச. ஸோ ஐ ஹோப் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டாண்ட் என்ன the particular question answer. So will we meet in the next video. Thank you. Okay, முடிச்சிடும். கரெக்டாக நல்லா படிங்க.